நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ உலகத்திலே நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலேயே பெருமானார் முடிவு செய்தார்கள். இந்த உலகத்திலே நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அந்த நல்ல சமூகத்தை நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே கண்குளிர பார்க்க வேண்டும் என்று பெருமானார் பிரியப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய புனித இறப்புக்கு பின்னால், இறந்ததற்கு பின்னாலும் இந்த சமுதாயம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பப்பட்டார்கள். அதுதான் பெருமானாருடைய விருப்பமுமா இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பற்ற சமுதாயத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக வேண்டி ஆசைப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம் வாழும் பொழுதே அதை உருவாக்கினார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர்களை சிறந்த சமுதாயமாக ஆக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்பட்டது மட்டுமல்ல, மறைந்ததற்கு பின்னாலும் அந்த சமுதாயம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதை, நேர்வழியிலே நீடித்திருக்க வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீடித்து இருந்தால் இன்னென்ன இருக்கிறது என்ற சுப செய்திகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். முஹாஜிரீன்கள், அன்சாரிகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களிலே முழுமையாக இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களை தியாகம் செய்தவர்கள் முஹாஜிரீன்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள். பெருமானாருடைய ஒவ்வொரு அசைவுகளிலேயும் அவர்கள் பெருமானாரை போன்றவர்களாகவே உருவாக்கப்பட்டவர்கள். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை போன்றே தன்னுடைய உம்மத்தை, சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று பிரியப்பட்டார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உருவாக்கத்தை தானும் பொருந்தி கொள்ள வேண்டும், அவர்களை அல்லாஹும் பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற அற்புதமான ஒரு முடிவை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறையிலே அல்லாஹு சொல்லும் அளவிற்கு இந்த சமுதாயத்தை பெருமானார் உருவாக்கி காட்டினார்கள். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சமூகத்திலே முஹாஜிரீன்களையும் அன்சாரிகளையும் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு என்பதாக அல்லாஹு குர்ஆனிலே சொல்லும் அளவிற்கு அவர்களை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக உருவாக்கினான் என்பதை நாம் பார்க்கப்படுகிறது. ரப்பு தஆலா இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான்.